வணக்கம், வெல்கம் டு பிபிகே அறிவு ஆழி சேனல். நாம் இன்று ஆடம்பரமாக வாழும் இந்த உலகிற்கு பின்னால் பல்லாயிரம் ஆண்டுகால மனிதர்களின் உழைப்பும் வியக்க வைக்கும் வரலாறும் மறைந்துள்ளன. நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் உலக நாடுகளுடன் எப்படிப்பட்ட வணிக தொடர்புகளை வைத்திருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்வது ஒவ்வொருவருக்கும் அவசியமானது. அந்த வகையில் இன்றைய வீடியோவில் நமது வரலாற்று பக்கங்களில் உள்ள மிக முக்கியமான சுவாரஸ்யமான பல உண்மைகளை நாம் விரிவாக ஆராயப் போகிறோம். வாருங்கள். இன்று நாம் பண்டைய வணிகம், வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள், தொல்பொருள் சான்றுகள் மற்றும் நிலவரி முறைகளை பற்றி காணலாம். முதலில் நம் வணிகர்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்த சில பொருட்களை காணலாம். வடமலையிலிருந்து தங்கம், மேற்கு மலையிலிருந்து சந்தனம், தென்கடலிலிருந்து முத்து, தொண்டியிலிருந்து அகில். அடுத்ததாக தனது பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி கூறியுள்ள கிரேக்க பயணி மெகஸ்தனீஸ் எழுதிய நூல் இண்டிகா. அயாஸ் என்பதன் பொருள் செம்பு, சோப்ரிகேட் என்பதன் பொருள் புனைப்பெயர். அடுத்ததாக தொல்பொருள் சான்றுகள் பற்றி காணலாம். மோட் என்பதன் பொருள் அகழி, ருத்ரன் என்பது அழிக்கும் கடவுள். 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் மெசபடோமியா, ஈராக். சியாமா என்பது இரும்பு. கீழடி சிவகங்கை மாவட்டம். கீழடி ஆராய்ச்சி தொடர்புடைய நகரம் மதுரை. அடுத்தது நிலவரி முறைகள். நிலையான நிலவரி திட்டம் 1793ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. அறிமுகம் செய்தவர் காரன் வாலிஸ் பிரபு. இதற்கு வேறு பெயர்கள் ஜமீன்தாரி முறை, ஜாகிர்தாரி முறை, மல்குஜாரி முறை, பிஸ்வேதாரி முறை. துவாரி முறை 1820ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. அறிமுகம் செய்தவர் தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட். மகள்வாரி முறை 1833ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. அறிமுகம் செய்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. இன்றைக்கு நாம் பார்த்த இந்த 4 முக்கிய விஷயங்களும், அதாவது நம் முன்னோர்களின் பிரம்மாண்ட பண்டைய வணிகம், உலகமே வியந்து எழுதிய வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள், தமிழர்களின் நாகரிகத்தை நிரூபிக்கும் தொல்பொருள் சான்றுகள் மற்றும் அன்றைய நிர்வாகத்தை விளக்கும் நிலவரி முறைகள், இவை எல்லாமே தமிழர்களின் பண்பாடும் பொருளாதாரமும் எவ்வளவு வலிமையாக இருந்தது என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.